வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு பிக் மொமெண்டம் எஃப்எக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் ட்ரேடிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். அதுதான் லெவரேஜ். இந்த வீடியோ முடியிற வரை பாருங்க. லெவரேஜ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் லெவரேஜ்னா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும் பணத்தை விட பெரிய வேல்யூ ட்ரேட் செய்ய புரோக்கர் கொடுக்கும் ஒரு சான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 10,000 வச்சுக்கோங்க. புரோக்கர் 1:100 லெவரேஜ் கொடுப்பார். இதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 10 lakhs வேல்யூ பொசிஷன் ஓப்பன் பண்ண முடியும். இதில் பியூட்டி என்னன்னா, உங்கள் கேபிட்டலுக்கு 100 மடங்கு பெரிய ட்ரேட் செய்ய முடியும். ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. லெவரேஜ் சிம்பிள் ஃபார்முலாவில் சொல்லணும்னா, அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்டூ லெவரேஜ் ஈக்குவல் டு ட்ரேடிங் பவர். எக்ஸாம்பிள், 5,000 உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 1:50 ரேஷியோட மல்டிப்ளை செஞ்சால் 2,50,000 வரை ட்ரேட் செய்ய முடியும். இதனால் என்ன நடக்கும்னா, ப்ரைஸ் உங்கள் ஃபேவரில் போனால் ப்ராஃபிட் மிக வேகமாக வரும். ப்ரைஸ் ஆப்போசிட்டில் போனால் லாஸ் கூட வரும். இதனால தான் லெவரேஜை டபுள் எட்ஜ் ஸ்வார்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோ ப்ரைஸ் 5,000 per கிராம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10,000 அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க. அதில் 1:100 லெவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா 10 lakhs வரைக்கும் நீங்கள் கோல்டு வாங்க முடியும். கோல்டு 1% மேலே போச்சுன்னா கூட நீங்கள் 10,000 ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதே 1% கீழே வந்தால் உங்கள் முழு அக்கௌண்ட் பேலன்ஸும் 0 ஆகிடும். அதுதான் லெவரேஜ். எப்போ யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணணும். லெவரேஜ் புரோக்கர் மாறும். 1:10, 1:20 லோ லெவரேஜ், சேஃப் ஃபார் பிகினர்ஸ். 1:50, 1:100 மீடியம் ரிஸ்க். 1:500, 1:1000 எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். ப்ரோ ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணணும். சில புரோக்கர்ஸ் ஹை லெவரேஜ் கொடுப்பாங்க, சிலர் ரெஸ்ட்ரிக்டட் லெவல் தான் கொடுப்பாங்க. அது கண்ட்ரி ரூல்ஸ்க்கு பொறுத்தது. லெவரேஜ் யூஸ் பண்ணும்போது முக்கியமானது மார்ஜின். மார்ஜின்னா புரோக்கர் உங்கள் ட்ரேடை ஓப்பனாக வைக்க உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற ஒரு அமௌண்ட். ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஒரு லாட் கோல்டு வாங்குறதுக்கு 1 lakh rupees வேணும். உங்கள் லெவரேஜ் 1:100னா நீங்கள் 1,000 rupees வச்சிருந்தாலே அது 1 lakh கன்சிடர் ஆகி 1 lakh ட்ரேட் செய்ய முடியும். இதில் மார்ஜின் கால்னு ஒன்று இருக்குது. ப்ரைஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸில் அந்த மினிமம் லெவலுக்கு கீழே வந்தால் புரோக்கர் உங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவார். இதுதான் மார்ஜின் கால். பிகினர்ஸ் லெவரேஜ் யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டியவை: ஸ்மால் லெவரேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும். 1:10 அல்லது 1:20. ஸ்டாப் லாஸ் எப்போவுமே யூஸ் பண்ணணும். ஒரு ட்ரேடில் உங்களோட கேபிட்டல்லேருந்து 2%க்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ரியல் மணிக்கு போகணும். லெவரேஜை ரிஸ்க் இல்லாமல் யூஸ் பண்ணவே முடியாது, ஆனால் ரிஸ்கை கண்ட்ரோலாக யூஸ் பண்ண முடியும். நிறைய பிகினர்ஸ் செய்கிற மிஸ்டேக்ஸ்: மேக்ஸிமம் லெவரேஜ் யூஸ் பண்ணி ஒரே ட்ரேடில் பெரிய லாட் யூஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாதது, நியூஸ் டைமில் ஹை லெவரேஜ் யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ளூ பண்ணுறது. இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணால் லெவரேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டூலாக மாறும். இப்போ உங்களுக்கு லெவரேஜ்னா என்ன, அதை எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ட்ரேடிங் டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் மார்க்கெட் கான்செப்ட் பற்றி இன்னும் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணுங்க. பாதுகாப்பாக ட்ரேட் பண்ணுங்க, ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.